எங்களை சொல்லிட்டு நீ தகுத்து போய் நின்னுட்ட. பின்ன வீடு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குல்ல. வாங்க நீ. வாமினா. பூர்வீக வீடுன்னு சொன்னோன்னே ரொம்ப பழசா இருக்கும்னு நினைச்சேன். நல்ல மாடர்னா இருக்க. எங்க அப்பா கட்டினதாச்சே. கூப்பிட்டீங்களாண்ணா? அந்த போட்டோ எடுத்து வை. ஏ நீ எடுத்து வைக்க கூடாதா? அந்த ஆள் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. பிடிக்கலங்கிறதுக்காக பெத்தாப்பா இல்லைன்னு ஆயிடுமா? வைக்கிறவங்க எல்லாம் குழந்தை மேல பிரியப்பட்ட பக்குறாங்க. அவங்க உங்க வெறிய தனிக்க தொட்டுக்கிறாங்க. தொட்ட பாவ தொட்டில வந்து விழுது. என்ன உன்னை எல்லாம் இந்த அப்பா லட்சத்தோட பெத்து லட்சத்தோட வளர்த்துறான். ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சு ஆளாளுக்கு ஒரு வீட்டை கொடுத்து அனுபவிச்சான். ஏதோ அம்மா செஞ்ச புண்ணியம் தாலி கட்டிட்டு தொட்டான். இல்லைன்னு அந்த வீடு யார் யாருக்கோ போயிருக்கும். அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ என்னவோ நாம எப்படி தப்பு சொல்ல முடியும்? அத கேஸ் முடிச்சு வீடு திரும்பிடுச்சுல. சும்மா திரும்பல. வாங்கின சம்பளத்தை வக்கீல் கொடுத்துட்டு 5-6 வருஷம் கோர்ட் கழிஞ்சது தெரியல. முடிச்சு போன பிரச்சனைக்கு இப்ப கோவப்படுற? சிரிச்சுட்டே அந்த நகை எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடு. அண்ணிக்கா? இந்த நகை அம்மாவது. அம்மாவுக்கு அப்புறம் இது உன்கிட்ட தான் இருக்கு. என்னாச்சு? என்னம்மா இது? ஏன் அழுவுற? இந்த வீட்டையே எனக்கு எழுதி வச்சுட்டு இதே எனக்கு கொடுத்துட்டா உனக்கு நீ எதுவுமே வச்சுக்க மாட்டியா? நீ சந்தோஷமா இருக்கணும். நலகாலம் பிறக்குது, நலகாலம் பிறக்குது, பயம் தொலையுது, பாவம் குறையுது, கஷ்டம் போகுது, நஷ்டம் தீருது, நலகாலம் பிறக்குது. நல்ல சுகனம். போய் அரிசி போடு. வேதனை மறையுது, நலகாலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு லட்சுமி வரப்போறா, அஷ்டலட்சுமி வரப்போறா, தனலட்சுமி வரப்போறா, 8 லட்சுமியும் சேர்ந்து வரப்போறா. கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறா, தங்கத்தை கொட்ட போறா, வைரத்தை கொட்ட போறா. வீடு கோட்டையாகுது, கோட்டை கோபுரம் ஆகுது. கோபுரத்து உச்சியிலே குடி போற நாள் வருது. தாயி நீ ராணியாக போற தாயி. அரிசியா தாயி? எல்லா வீட்லயும் அரிசி போட்டு போட்டு அழுத்து போச்சு தாயி. சூடா பிரியாணி கிரியாணி இருந்தா போடு தாயி. மசால் வாசனை பார்த்து மாச கணக்காது தாயி. ஏன் தாயி சிரிக்கிற? சாப்பாடு ஆகலையா? ஆன பிற்பாடு சாப்பிட்டு போறேன் தாயி. சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, பழைய துணிமணி ஏதா இருந்தா போட்டு தாயி போட்டுக்கிறேன். என்கிட்ட நல்ல துணிமணி எதுவுமே இல்ல தாயி. நீ போட்டிருக்க மஞ்சள் கலர் பேண்ட் கொடுத்தா மங்களகரமா குடுகுடுப்பா ஆட்டிக்கிட்டே இருப்பேன் தாயி. நீ நல்லா இருக்கணும் தாயி. மேல அண்ணா கிட்ட கேட்டு பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஐயா என்ன செய்யா? கோர்ட்டுக்கு போன ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு போன ஃபேமிலியும் நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வீட்டு ராசி எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே கோர்ட் கேஸ் முடிஞ்சிச்சு. எதிர்பாராமலே ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. இப்போ ஐயா டெபுட்டி ஜெனரல் மேனேஜர்ல இருந்து ஜெனரல் மேனேஜர் கோட்டாக். என்ன ஜூனியர், அப்பா குடிச்ச தப்பியே? குடி குடியை கெடுக்கும் அடி. சரி, என்ன மன்னிச்சிடு. என்ன மச்சா அப்படியே வச்சிருக்க? இப்ப வேண்டாம், வாசம் வந்துடும். வாசனையா? யாருக்கு? இது ஆபீசருக்கு வந்து வாசம். என்ன மச்சா இப்ப என்ன டைம்? இந்த நேரத்துல அவன் 2-3 பெக் அடிச்சிட்டு 2வது வீட்டுல 2வது ஷோல ஐக்கியமா இருப்ப. நீ என்னன்னா உள்ள போறதுக்கு முன்னாடி வளர்றிய?
நான் எதுக்கு மாமா வளர்றேன்? சரி நான் சொன்னதெல்லாம் சொல்லு பாப்பா. சொல்லட்டுமா? அக்காவை எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதை பத்தின்னு சொன்னீங்க. அப்புறம் அப்பா எப்படி உங்களை மருமக நாட்டம் நினைக்காம மகனா நினைச்சாருன்னு சொன்னீங்க. சரிதான். வளர்றது பார்த்தா நாளைக்கு காலைல நீ ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன், நேரா கீழ்பாக் ஹாஸ்பிட்டலுக்கு போற. என்னங்க என் தங்கச்சி மீனாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள அமெரிக்காவில இருந்து அடுத்த வாரம் வர போறாங்களா? அவங்க இங்கதான் தங்க போறாங்களா? எங்கடா நழுவுற? உட்காந்து கேட்டுட்டு சொல்லிட்டீங்கல்ல, ஏர்போர்ட்டுக்கு போய் அமெரிக்க மாப்பிளைய பிக்கப் பண்ணிட்டு வரணும், அப்புறம் வெளியில சுத்தி பார்க்கிறதுக்கு கூட்டு போறணும், அவ்வளவுதானே. இப்போ ஆபீசருக்கு போன் விஸ்கி சாப்பிடும். இப்ப அவனுக்கு மோகினி போய் பிடிச்சிருக்கு. மோகினி பேயா? கிட்ட வாங்க. இது என்ன இது விளையாட்டா இருக்கு? நான் சும்மா விட மாட்டேன். விளக்கு வைக்கிற நேரத்துல பொண்ணுங்க வீட்டை துடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ துடைச்சிக்கிட்டு இருக்க? பொண்ணுங்க வீடு பெருக்கிறது துடைக்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ்னு சொன்னாங்க, அதான். இதெல்லாம் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்க செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் கைவசம் நிறைய இருக்கு. சொல்லி தட்டுமா? வேணா, நீ என்ன எக்ஸசைஸ்க்கு வரன்னு எனக்கு தெரியும். வராத. பக்கத்துல வராம எப்படிமா எக்ஸசைஸ் சொல்லி? வேண்டாயா? யோ யோ வேண்டாயா, ராத்திரி நேரம் நான் சொல்றதுக்கே. தப்பு நினைப்போட வந்தல, அதான் இப்படி. தப்புக்கு முத்தம் கொடுத்துட்டா சரியா போயிடும். குரமகள் நினைவோன் வருக, சுப்பிரமணியம் வருக, ஆறுமுகம் படைத்த ஐயா வருக, வேளவன் நித்தம் வருக, சிறுகரை வேளவன் சீக்கிரம் வருக, இறைஞனை காக்க வேளவன் வருக, ஐயும் கிளியும் நித்தம் ஒளியும் செலவும் கிளறும் நிலை பற்றி என் முன் நித்தம் ஒளிரும் சண்முகண்டியும் தனி ஒளி எவ்வும் குண்டலியாம் சிவகுகன் தினம் வருக, ஆறுமுகம் அணிமுடி ஆறும் நீரிடும் நின்றி மீண்டும் பன்னீர் கண்ணும் பவளச்சவாயும் గురుజీ శక్తి కన్నుల రక్తం అందా ఈ ప్రాంత్యத்தில் சாத்தான் அவதரிச்ச ரத்தமானோ ஏதோ ஒரு குடும்பம் வடிக்க போகும் ரத்த கண்ணீருக்கு இது முன்னறிகுறியானோ சாத்தான தெய்வம் தடுக்காதா குருஜி விதியை யாராலும் வெல்ல முடியாது அசோக் 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 தான்டா கண்ணா சொல்லு. நேத்து வீட்ல நம்ம எல்லாரும் போட்டோ எடுத்தோம்ல, அதுல அண்ணன் போட்டோ இதுலயும் தலையை காணோம். ஏய், உங்க அண்ணன் தலையை கண்டுபிடிக்குவா? நான் போலீஸ்ல சேர்ந்தேன், குளிச்சுக்கிட்டு இருக்கேன், வர முடியாது. போனை வை.
நான் உன்னை கூப்பிடல, நீ வர வேண்டாம். அதான் இந்த முனீஸ்வரன் ஏற்கனவே உன்னை பிடிச்சிட்டேனே. ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்கு. வீடு ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையில அமைதியா இருக்குமா, எந்த பிரச்சனையும் இல்லை. பின்னாடி வந்து கிச்சன் கார்டனு, முன்னாடி இந்த ஃப்ளவர்ஸ் பிளான்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன ஒன்று, இந்த கார்பெட்ஸு ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்துடும். தங்கச்சி கல்யாணம் தானே, நடந்துடும். ஓகேம்மா, அப்புறமா பேசுகிறேன்.
என்னம்மா இது? ஏதோ திகில் படம் பார்த்த மாதிரி ஓடி வரீங்க. அண்ணா, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்னமா நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல, ஏதோ திடீர்னு சூறாவளி மாதிரி வந்துச்சு, பயந்துட்டா. அது மட்டும் இல்லனா, மீனா ரூம்ல என்ன நடந்ததுன்னு கேட்டு பாரு. நம்ப முடியாததெல்லாம் நடக்குது. யாரும் வந்து பேய் ஆடினாங்களா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற? நாம எது செஞ்சாலும் சோழனா சாமி பூஜை இல்லாம செஞ்சதில்ல. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி சோழனா சாமி வச்சு யாகம் நடத்திருக்கணும். இப்போ அது கூட்டிட்டு வரலாம் வா. பூஜையா? ஏன் மச்சான், நீ கூட இதை நம்புற? நம்பிக்கைன்னு ஒண்ணும் பெருசா இல்ல மாமா. ஆனா இப்ப இவங்க சொல்றத பார்த்தா வாங்க மாமா ஜோலனா சாமிட்ட போலாம். அங்க மாமாவா? இதெல்லாம் பூஜாரி மனம் நினைச்சிட்டீங்களா? முதுகெலும்பு இல்லாத பிறவிங்க. பேசாம போய் பண்ணுங்க வாங்க. இவெல்லாம் பெரிய போலீஸ் ஆபீசர். வெக்கமா இல்ல? பூஜையா யாகமா ஜோலனா சாமியா? Happy birthday to you. Happy birthday to you. தம்பி எப்படி அடி வாங்குனான்னு பாத்தியா? தங்கச்சி ராசி எனக்கே தெரியாம லவ்வா பண்ற. ஏய் நில்லே. மீனா, என்னக்கா? பேப்பர்கார வருவான், பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிரு. சரி. ரத்தத்தோட திரும்பி வந்துச்சுன்னு அவங்க போய் சொல்றாங்களா? என்னோட ரூம்ல திடீர்னு புகை வருது, நான் போய் சொல்றேனா? நான் சொல்றதை ஏன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி விஷயத்துல எதுக்கு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நாங்க பயந்து பயந்து சாகாம இருக்கணும்னு தான் உங்களை கூப்பிடுறோம். அப்படின்னு அந்த ஜோல்னா சாமி முன்ன பின்ன தெரியாதவரா? அவரால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. இத பாருங்க, நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? பேசாம அந்த ஜோல்னா சாமி கிட்ட போயிட்டு வரலாம். இந்த பில்லி சூனியத்துக்குலாம் ஒரு விடிவாவது கிடைக்கும். அன்னைக்கு கூட என் ரூம்ல வந்து நான் சொன்னது யாருமே நம்பல. மாமா சத்தியமா இது யாரும் செஞ்ச செய்வனதா? இந்த மாதிரி செய்வனே பில்லி சூனிய நம்பி நம்பி தான் மூலை முழுக்க போலீஸ் சாமியார் வளர்ந்துட்டாங்க. அங்க போனா அவன் என்ன பண்ணுவான்? தாய் கட்டுனுபா, தாலி தவிர மற்ற நகையில வெயி பூஜை செய்யணும்பா. 3 மாசத்துல பேய் ஓடிதுன்னு.
பேய் ஓடுதோ இல்லையோ பண நகையோட அவன் ஓடி போயிடுவான். இந்த முட்டாள்தனுக்கு என்ன துணை வர சொல்றியா? என்னையே உங்களுக்கு பிடிக்காது? ஆமா பிடிக்காது. அப்புறம் நான் சொல்றது மட்டும் எங்க பிடிக்க போகுது? நீ வாடி போலாம். ஓ இத பாரு, நாங்க ஜோல்னா சாமிகிட்ட போறோம். நீ வரதா இருந்தா வா, இல்ல உங்க அண்ணன் மாதிரி தத்துவம் வச்சுட்டு உள்ளே உட்காந்துக்கோ. இதெல்லாம் பில்லி சூனியத்தோட வேலைன்னு எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க குருஜி? சத்தியம் சிவம் தெய்வ சக்தி, ரத்தம் சவம் பில்லி சூனிய தீய சக்தி, இதெல்லாம் செய்வனையோட ஆரம்ப அறிகுறியான வேதம் புறையுதப்பா. செய்வனா அந்த குடும்பத்தோட பகையாளி யாரோ தான் செய்திருக்கணும். பகையாளியோ பங்காளியோ ஈ செய்வன வைக்க சாத்தியமில்லா. அதரவண வேதம் முழுக்க கரைச்சு குடிச்ச வள்ளிய பட்டி மகனான ஈ செய்வன வச்சு அதுதான் மோகனுக்குள்ள பூந்தி பாட்டி வைக்கணும் நான் சந்தேகப்படுது. இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி குருஜி? அக்னி கபால பூஜை நடத்தினா பட்டிமன் கிடைப்பான். இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்களா? என் மோகனோட குடும்பத்துக்கு பட்ட நன்றி கடன் 7 ஜென்மத்துக்கும் ஏவல் செய்யும் அப்பா. எங்க உன் குரு பங்காரமுனி? பூஜையில இருக்கார். ஒருத்தர் கூட தலையடிக்க முடியல. பூஜை எதுக்குடா பூஜை? இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறவெல்லாம் சுடுகாட்டுக்கு பணமா போகணும்னு தலைக்கு 10,000 ரூபாய் வாங்கி 10 நாள் ஆச்சு. இன்னும் ஒருத்தனுக்கு கை கால் கூட போகல. பூஜை பண்றானா பூஜை? இல்லை பொம்பளை கம்பளை தொட்டானா பவர் குறைஞ்சு போச்சு. பங்காரு முனி எத்தனை பொண்ணுங்களை தொட்டாலும் அவர் பவர் போகாது, சொன்னது மாறாது. இப்பதான் மண்டையோடு காட்டுல கலக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு பாருங்க. நாளைக்குள்ள ஒரு பணமாவது விழுகல உங்க 2 பத்தி நான் பணமாக்கிடுவேன். முடியல பணத்தை வச்சுட்டு ஓடி போயிருங்க. நான் வேற சாமியார் பாத்துக்கிறேன். பில்லி சூனியத்துக்கு ஒரே சக்கரவர்த்தி எங்க பங்காரு முனி தான். டேய் செஞ்சு காட்டுங்கடா.
சார் சார் போன் சார். தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போ. யாரு யார் பேசுறது? யாரு? அம்மாடா. சார் யாராவது தலைவருங்க செத்துட்டாங்களா சார்? இல்ல, தங்கச்சிக்கு ஆபத்து, உடனே வீட்டுக்கு போன்னு சொல்லி போன் வந்தது. சார் யார் சார் பேசுனது? அம்மா. அப்ப வாங்க சார் போலாம். அது இல்ல, அம்மா செத்து போய் 3 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி பேசுனாங்க? பேசுனது அவங்க குரல் தானே சார்? கண்டிப்பா அவங்க வாய்ஸ் தான். எனக்கு இந்த தண்டனை என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நானே குழி தோண்டி பறிக்க போறேனா? இதுதான் என் விதியா? இதுதான் என்னோட ஜாதகமா? கடவுளே, பழி வாங்கிட்டியே. உனக்கு பயப்படாம இருக்கிறவனை பாவத்துல தள்ளி விட்டு பக்தியில உனக்கு கையெழுத்து கும்பிட வைக்கவா திட்டம் போட்டு பழி வாங்கினேன்? என் குடும்பத்தை அழிச்சுட்டு அவன் சக்தியை காட்டணுமா? உனக்கு கடவுளன் பேரா? ஒண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு என்ன யமனாக்கித்தா பக்திமான் ஆக்கணுமா? வேண்டாம். நீ வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, உன்னை நான் நம்புறேன். கல்லா இருந்தாலும் சரி, காத்தா இருந்தாலும் சரி, நான் உன்னை கும்பிடுறேன். என் குடும்பத்தை காப்பாத்து ஆண்டவனே, நான் உன்னை நம்புறேன். நான் எடுத்துக்க, குடும்பத்தை காப்பாத்து, குடும்பத்தை காப்பாத்து, என்ன எடுத்துக்க. என்னங்க இது? இந்த நிலைமையில எங்களை விட்டு நீங்க எங்க போயிட்டு வரீங்க? இனிமே நீங்க தனியா எங்கேயும் போக வேண்டாம். எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு வெளியே போய் தங்கிட்டு வரலாம். என்னாச்சி, இந்த வீட்டு விட்டு போறாங்க? வீடு நல்லா தானே இருக்கு. ஒருவேளை அப்பா சின்ன வீடு பார்த்து போறாங்களோ என்னவோ.
இசபெல், இங்க விளையாடுற மாதிரி அங்கெல்லாம் விளையாடக்கூடாது. அங்க ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குன்னா. சரி மெதுவா ஏறு. பாவி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. అక్కని కబాల పోచి జయించు ఆ పట్టి మగన్ కిట్టి என் ஞான திருஷ்டியில் கிட்டி குடும்பம் சிரிக்க போகுது உங்களை பிடிச்ச பேய் ஓட போகுது முருகா ஓட போகுது குருஜியே 4 வேதம் படிச்சிருக்கீங்க, அக்னி கபால பூஜையெல்லாம் முடிச்சிருக்கீங்க. மோகன் வீட்டு செய்வனைய நீங்களே நீக்க முடியாதா? செய்வனை வச்சவனை கண்டுபிடிக்கத்தான் அக்னி கபால பூஜை. ஆனா செய்வனை நீக்க பங்காரு முனியை மனசு வச்சு மந்திரத்தை பறையணும்.
அவர் செய்வன மந்திரத்தை சொல்ல மறுத்துட்டா தர்மம் அவன் தலையை மண்ணில் கிடந்து சவுட்டணும். வாய்க்கோடா. இப்ப நீ இங்க எதுக்காக வந்த? இந்த உருவத்துல உன்னை யாரும் பார்க்க கூடாது. உன்னை பத்தி ஜோல்னாக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சா உங்ககிட்ட இருக்கிற ஏவல் சக்தியை விட 100 மடங்கு ஏவல் சக்தி ஜோல்னா கிட்ட இருக்கு. உன்னை கொன்னாவது என்ன அழிக்கிற சக்தி அவன் தெரிஞ்சுக்குவான். என்கிட்ட இருக்கிற மந்திர சக்தி பத்தி உனக்கு தெரியாது. சோட்டா, உன்னை படைச்சதே நான் தான். படைக்கிறவனையே அழிக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. அவன் படைச்சவனையே அழிச்சிட்டான். அவனை விடக்கூடாது. அவனை விட்டா உலகத்தையே அழிச்சிருவான். விடக்கூடாது. பங்காரமணி, ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். மந்திரத்தை சொல்லு. குடும்பத்தை காப்பாத்தணும். மந்திரத்தை சொல்லு. மோகனை காப்பாத்தணும். மந்திரத்தை சொல்லு. நீ படிச்ச வேதம் பாவத்துக்கு போக வேண்டாம். மந்திரத்தை சொல்லு. மோகனை காப்பாத்தணும். மந்திரத்தை சொல்லு. அவன் தங்கச்சியை காப்பாத்தணும். மந்திரத்தை சொல்லு. என்னோட ஆவையை தரு. மந்திரத்தை சொல்லு. என்னோட ரத்தத்தை தரு. மந்திரத்தை சொல்லு. சொல்லு. மாமாவை காணும் தெரிஞ்சோன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கணும். இங்க எதுக்கு வர சொன்னேன்? உன் போலீஸ்காரன் புத்தியை காட்டாத. அவர் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. உள்ள வா. அண்ணா, அண்ணா.
மாமா ஏன் அண்ணி நான் சொல்ல கேட்காம இங்க எது கூட்டிட்டு வந்தீங்க? நமக்கு தெரியாம அண்ணன் எப்படி இங்க வந்திருக்க முடியும்? அதுவும் நமக்கு முன்னால எப்படி வந்து சேர்ந்திருக்க முடியும்? அங்க எங்கேயா தேடி பார்க்கலாம்னா நீ தான் இங்க வந்திருப்பாருன்னு கூட்டு வந்துட்ட. நம்ம பாக்காதப்ப வந்திருக்கலாம்ல. நான் நிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன், நீ தண்ணி கடியில இருந்த. ஏன் வந்திருக்க கூடாது? அண்ணி அண்ணனுக்கு இந்த வீடு பிடிக்கல அண்ணி. வாங்க வேற எங்கயாவது போய் தேடி பார்க்கலாம். இங்க பாரு, அவர் இங்கதான் வருவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு வரதா இல்ல. நீங்க வேணா போய் தேடுங்க. சரி நீ வா போலாம். அக்கா என்னமோ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ மாமா காணாம போனது சந்தேகமா இருக்கு. நீ எதுக்கும் அந்த ஜோல்னா சாமியை கூட்டு வா. நீ வரலையா? இல்ல அக்கா குழந்தைங்க எல்லாம் தனியா இருக்காங்க. நீ போயிட்டு வா. நான் எதுக்கும் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நமக்கு டைமே சரியில்லை. நமக்கு ஏதாவது ஆகுமா? ஒன்னும் ஆகாது. தைரியமா போயிட்டு வா. யாரு? மாமா நீங்க இங்கயா? உங்களை காணாம நாங்க பயந்து போய் எல்லா இடத்துலயும் தேடிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எப்படி மாமா இங்க? நான் ராசியை இப்பதான் ஜோல்னா சாமிகிட்ட அனுப்பிட்டு வரேன். கார் சாவியை கொடுங்க மாமா, ராசியை கூட்டு வந்துடுறேன். அக்கா கரெக்டா தான் ஃபீல் பண்ணிருக்கு நீங்க இங்க வருவீங்கன்னு. எப்படி அலர்ட் பண்ணிட்டீங்க மாமா கொஞ்ச நேரத்துல. மேஜிக் மாதிரி காணாம போய் நான் போலீஸ்காரன் நானே கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டேன்.
எனக்கு அப்பவே தெரியும் நீங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு. நான் சொல்ல அசோக் கேட்காம ஸ்விம்மிங் பூல்ல தேடி மூச்சு முட்டை நீங்க நாங்க பார்க்காதப்ப தானே பாடிங்களா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. குயிக். எஸ் சார். மைக் 24. பாடிங்களா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கு சார். ஓவர். ராஜா. இந்த ஆம்புலன்ஸ் போலீஸ் இந்த எங்க அண்ணீங்க குழந்தைல எங்க எங்க ஸ்வர்ணா ஐயோ ஸ்வர்ணா ஐயோ ஸ்வர்ணா சாகர் இல்ல அண்ணி ஐயோ அண்ணி அம்மா அண்ணி வீட்டுல படுக்க வைங்க டாக்டர். என் குழந்தை போயிட்டு ஜோல்லா சுவாமி, என் குழந்தைங்க சுனந்தா எல்லாம் போயிட்டாங்க. எனக்கு மோகன் கொண்டு தெரியாது. நான் சொல்றேன் கேளுங்க. மோகன் கொண்டு தெரியாது. ஜோல்லா சுவாமி நீங்க சொல்லுங்க. சொல்ல கொண்டு தெரியாது இன்ஸ்பெக்டர். நான் சொல்றேன் கேளுங்க. மோகன் கொண்டு பாரு ஓய்,
நீர் இந்த குடும்பத்துக்கு குருஜிங்கிறதுக்காகவோ நான் மோகனோட வக்கீலுங்கிறதுக்காகவோ ஜட்ஜு பைல் ஆர்டர் கொடுக்கல. இந்த வெங்கடேஷ் ரங்கபாஷி MABL பாயிண்ட்ஸுகளை பிச்சு உதறி மோகனுக்கு சுய புத்தி இல்ல ஹிஸ்டீரியான்னு கதறியாக்கும் பைல் ஆர்டர் வாங்கி இருக்கு. நீர் பாட்டுக்கு சாமி பூஜை அது இதுன்னு சொல்லி அவனை இழுத்துன்னு படாதியும். அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து டாக்டர் சர்டிபிகேட் வாங்கணும். டாக்டரிடம் போனால் சர்டிபிகேட் கிட்டும், பிடிச்ச பேய் கிட்டுமா? பேயா என்ன இந்த சமயத்துல பயமுறுத்திட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கும். இந்தாப்பா மோகனுக்கு பைல் ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன், கூட்டின்னு வா. பெயில் ஆர்டரா? பெயில் ஆர்டர் இல்லாமலே அவர் மாயமா மறைஞ்சிட்டார் சார். மாயமா போயிட்டானா? ஆமா சார், பக்கத்திலே ஆள் இருந்திருக்கு, கதவுலாம் மூடி இருக்கு, அப்படியே அவர் மாயமா மறைஞ்சிட்டார். யோ காபி சாப்பிட போயிருப்பாயா, சரியா பாத்தீங்களா? இல்ல சார், அவர் மாயமா மறைஞ்சது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ணா, எப்ப நான் வந்த? நீ எந்த தப்பும் பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். அண்ணியும் பசங்களையும் நீ கொலை பண்ணல. அதனாலதான் உன்னை ஜெயில இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம
கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலரை கலங்கிட இரிசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபோசை கொள்ளும் காளியோடு காசும் பணமும் காவடும் சோறும் போதும் மஞ்சளும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதூதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டு அலறி மதிகட்டு ஓட படியில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிரிங்க செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா. பேய் ஓட்ட வந்தியா? குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலரை கலைங்கிற இரிசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னலும் கனமோசி கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகவுள பேய்களும் எட்டி பழமையில் போயிடுமே கண்டிய காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொன்னால் இடிவிழுந்து ஓடிட ஆணை அடியின் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் இருந்தும் நகமும் மயிரும் நீண்டும் கண்டையும் காவைகளுடைய பலகலத்துடன் அணையில் புதைத்த வஞ்சனை கடையும் ஆட்டி படைக்கும் சாத்தானே ஈ மோகனை விட்டு ஓடிப்போ ஈ மோகனை விட்டு ஓடிப்போ ஆட்டி படைக்கும் சாத்தானே ஆட்டி படைக்கும் சாத்தானே ஈ மோகனை விட்டு ஓடிப்போ ஈ மோகனை விட்டு ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ சாத்தானே ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ மோகனை விட்டு ஓடி சாத்தானே ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ மோகனை விட்டு ஓடிப்போ சாத்தானே பாவப்பட்ட ஜீவனை ஓடிப்போ எந்த கடவுளை வந்தாலும் இந்த சாத்தானை அழிக்க முடியாது. பாவம் ஓடிபட பிள்ளை வல்ல பூதம் பாலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மணங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் குழக்கடை முடியும் ஒளிவாய் பேய்கள் குரலை பேய்கள் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதம் அடியனை கண்டால் அல்லனை கலங்கிட இருசி காட்டேறி இத்துந்த சேனையும் வெள்ளியும் எதிர்த்து மன்னரும் பேய்கள் தந்திகள் ஆறும் சண்டாளர்களும் அரும்பாவைகளும் பூனை மயில் பிள்ளைகள் என்பது
அரண்டு முரண்டிட வாய்விட்டு தளரைய மதிகள் ஓட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கைகால் முடிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் விழுங்க செக்கு செக்கு சொக்கு சொக்கு சொற்பகை சொக்கு குறுத்து குறுத்து கூறுவடி வேளாள் பற்று பற்று புலியும் அடியும் வெளியும் தவறியும் நீர் ஓட வேலும் பாம்பு கையா போறான் கைவிட பெண்கள் கடித்துய ரங்கம் பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியும் பெரும்பகை அகல வல்ல பூர்வம் வாழாட்சிய பெய்கள் அல்லல் படுத்தும் மறந்தா முடியும் பிள்ளைகள் புண்ணும் அடிகளை கண்டால் அலறி கலங்கிட நெல்லிலும் நீரிலும் வெளிவரும் மன்னரும் காலியோடு அனைவரும் பின்னால் ஆறும் இருவர வேகும் தந்திய காடு கண்டால் எல்லரும் எல்லை சொல்லவும் விடிவில் ஓட ஆணை அடியினில் அருமையை பெருகும் காசும் பணமும் சாவிடும் தோறும் ஓரும் ஜனமும் ஒருவை போக்கும் அடியனை கண்டால் அறிந்து குறைந்திட மாற்றா கஞ்சகன் வந்து வணங்கிட அங்கம் கதறிட கட்டு கட்டு கதறிட கட்டு சொத்து 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 சூர்பகை சொத்து குத்து குத்து கூறுவடி வேளாள் பற்று பற்று பகவன் தன்னலி தன்னலது தன்னலது தன்னலதாக விடுவிடு வேலை வெண்டது ஓட புலியும் நரியும் புல்லரி நாயும் நெல்லியும் கரடியும் விழித்தது ஓட மேலும் பாவம் செய்யான் போறான் வடிவிட விஷங்கள் நடிக்கிற ரங்கம் ஏறிய விஷங்கள் எரிதுடன் இறங்க மாதம் ஜெயித்தியம் வலிப்பு பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லும் கூடிய பெருமகை அகல வல்ல பூதம் வளாட்சிய பேய்கள் அல்லல் படுத்தும் மணங்கா முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை புனியும் சொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டால் அலறி நகமும் மயிரும் மண்டையும் பாவைகள் உடனே பலகல இந்த தாய் கும்பிட்ட தெய்வோடே தெய்வத்துக்கெல்லாம் கண்களவிடே கேட்கின்ற சக்தியை விடே இவன் தந்தை செய்த புண்ணியம் விடே காட்டேரி சாத்தான் கடவுளை ஆழ்ச்சோ கடவுள்கள் எல்லாம் உறங்க போயோ எந்த ஈசனே சாத்தானை ஜெயிக்கணும் எந்த ஈசனே சாத்தானை ஜெயிக்கணும் எந்த ஈசனே சாத்தானை ஜெயிச்சது நம் சாத்தை அவகரிச்சு இன்னும் எதுவுண்டான சாத்தானை இவிடத்தில் சுத்துறது ஓடிப்போ ஈசனே சாத்தானை ஜெயிச்சுடு சாத்தானை ஜெயிச்சுடு சாத்தானை ஜெயிச்சுடு பிறந்தொழி சாத்தானே சுடுகாட்டுக்கு ஓடிப்போ நீ மோகனை விட்டு ஓடிப்போ ஈசனே சாத்தானை ஜெயிச்சுடு 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 ஈசனே சாத்தானை ஜெயிச்சுடு ஈசனே சாத்தானை ஜெயிச்சுடு ஓடிப்போ சுடுகாட்டுக்கு ஓடிப்போ சாத்தானை ஜெயிச்சுடு 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 சுடுகாட்டுக்கு ஓடிப்போ സാത്താനെ ഞാൻ ജയിച്ചു എന്റെ നമ്പിക്കയും പോയില്ല എന്റെ ഈശനെ எல்லாத்துக்கும் காரணமா ஒரு சக்தி இருக்கு புரிஞ்சுக்கிட்டு மோகன் ஜெயிலுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போய் தைரியம் மாட்டிரு மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து சர்டிபிகேட் கிடைச்சிட்டா ஐ திங்க் விடுதலை தான் தங்கச்சி ராசியா பாத்துக்கோங்க ராசி ஆமா தாயே ராசியா தெரியாம பண்ணிட்டேன்னு ஒன்னும் தெரியாது ராசி ஒன்னும் தெரியாது ராசி
ராசி இந்த மோளே வாமா, பயப்படாம வா. இந்த வீட்டை பிடிச்ச சனீஸ்வரன் போயிடுச்சு. இந்த குடும்பத்துக்கு யாரு செய்வன வச்சாங்களோ அவனை கடவுள் மட்டும் இல்ல அரசாங்கமும் தண்டிச்சிருச்சு. பயப்படாம வாமா. அவனின்றி அணுவும் அசைந்ததில்லை, அதர்மம் ஜெயித்த சரித்திரமில்லை.